நான் அதை உத்தரவு முழுமையாக படித்து பார்க்கல, முழுமையாக தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான். காலதாமதம் பண்ணாலும் நீதி கிடைத்தது நன்றி, மகிழ்ச்சி. ரொம்ப பயன் என்ன? அதாவது உண்மைக்கு புறம்பாக, நீதிக்கு புறம்பாக, அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக அதிகாரத்தை பயன்படுத்தி அப்பாவை தூக்கி வெளியே வீசிவிட்டு அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அறிவித்தது செல்லாது என்று இன்று நீதிமன்ற தீர்ப்பு. எனக்கு அது காலதாமதம் எல்லாம் எனக்கு பெரிதாக தெரியவில்லை. நீதி வென்ற மகிழ்ச்சியில் உங்களோடு நான் பயந்து, உங்களுக்கே தெரியும் இந்த கோர்ட்டில் எவ்வளோ தடவை அலைஞ்சிருப்போம் அப்படின்ட்டு சொல்லி, எத்தனை படி ஏறி இறங்கியிருப்போம் அப்படின்ட்டு சொல்லி, இதுபோல் உச்ச நீதிமன்றத்திலையும் எவ்வளவு முறை நம்ம சென்று வந்தோங்கிறதெல்லாம் அவங்களுக்கு அவ்வளவு வலிகளையும் இன்று நம்முடைய இந்த நம்ம நீதியரசருடைய தீர்ப்பு அந்த வலிக்கு நிவாரணமாக கிடைத்திருக்கிறது. நன்றி. இது நம்முடைய மாண்புமிகு மறைந்த தலைவர் கலைஞர் அவர்களுக்கும் இன்றைய முதல்வர் அவர்களுடைய பாதத்திலே இந்த வெற்றியை காணிக்கையாக்கிறேன். நன்றி. வந்துட்டுல நீதி வந்துட்டுல, நீதி வென்றது. நிச்சயமா அந்த தீர்ப்புலையுமே, உயர்நீதிமன்ற தீர்ப்புலையுமே நீதியரசர் குறிப்பிட்டிருக்காங்க, இவ்வளவு நாட்கள் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு நிலுவையில் இருந்ததும் ஒரு ஜனநாயகத்தின் அடிப்படையில் 6 மாதங்கள் தான், 6 மாதங்களுக்குள்ளார மேண்டேட்டரி ப்ரொவிஷனில் தேர்தல் வழக்குகளை நடத்தணுங்கிறது சட்டம். அப்படி கொடுக்கப்பட்ட இடங்களில் இவ்வளவு காலம் இதை நீட்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதன் அடிப்படையில் ஒரு நடுநிலைப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் கெசட்டட் ஆஃபீஸர் தான், அவருடைய கையெழுத்து செல்லும்னு தீர்ப்பு கொடுத்ததற்கு பிறகும் கூட இவ்வளவு நாட்கள் இதை இழுத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் இந்த தீர்ப்பு என்பது ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய நம்பிக்கை. தேர்தலில் இன்னும் குறிப்பாக இந்த அப்பாவு ஐயா அவர்கள் அந்த காலகட்டங்களில், இப்போ நீங்கள் தாமதமாக கிடைக்கப்பட்ட நீதின்ற அந்த வார்த்தை வச்சாலும் கூட, அந்த காலகட்டங்களில் அவர் ஒரு சட்டமன்றத்தினுடைய உறுப்பினராக சென்றிருக்க வேண்டும். மக்கள் அவரைத்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இதுதான் டெமோக்ரஸி. ஜனநாயகத்தின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபரை அன்றைக்கிருந்த ஆட்சியாளர்கள் அதிகாரத்தின் கை கொண்டு அவரை அடுக்கி ஒடுக்கி வெளியேற்றுகிற போது அந்த நீதியை கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு காலம் போராடி பெற்றிருக்கிறோம். அந்த நீதி உள்ளபடியே வாக்களித்த மக்களின் வெற்றி, ஜனநாயகத்திற்கு கிடைத்த வெற்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.